ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்த ஒரு எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ராகவ் அவர் மனசில் இருக்க எல்லா காதலையும் அபிகிட்ட சொல்லிட்டாங்க. அபியும் பார்த்தோம் அப்படின்னா கண் கலங்கி போயிட்டாங்க. இப்போ அவங்க குழப்பத்தில் இருந்தாங்க. அனு பேசுனதுக்கப்புறம் அபிக்கு கொஞ்சம் குழப்பம் சரியாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அபி கடைசியில் பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் போனாங்க. இப்போ ராகவ் வந்ததுக்கப்புறம் அபி என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க, அவங்களோட காதலை பற்றி எப்படி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் நாளைக்கான ப்ரொமோவை நினைக்கும் போது ரொம்பவுமே பயமாகவும் குழப்பமாகவும் தான் இருக்குது. இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டாங்கனாவே அடுத்து ஒரு எமோஷனலான ஒரு ட்ராக்கை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி ராகவுக்கு, ஆகாஷ்க்கு, அபிக்கு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை முரளி கொண்டு வர போகிறாங்க. அதை வச்சு தான் அடுத்து ஸ்டோரி மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். இருந்தாலும் பார்த்தோம்னா அது யாராக இருக்கும் அப்படிங்கிறது பெரிய குழப்பமாக இருக்குது. நாளைக்கான ப்ரொமோ பார்க்கும்போது அது நமக்கு தெரிஞ்சிடும். எப்படி பார்த்தாலும் இப்போ ராகவ் இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்போ அபியும் மனசு மாறி ராகவ் மேலே அவங்களோட காதலை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வரும்போது ராகவுக்கு தான் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முரளி லாஸ்ட் எபிசோடில் கூட அதை தான் சொன்னாங்க சுந்தரி கிட்ட, நான் எப்படி இருந்தாலும் அவன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் சுந்தரி கூட சொன்னாங்க, நீ யாரையோ என்னமோ பண்ணிக்க, ஆனால் ஆகாசம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. சுந்தரி அந்த மாதிரி சொல்லும்போது முரளியோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்ததுனால ஒருவேளை ஆகாசை தான் டார்கெட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் குழப்பி வச்சுருக்காங்க. ஏன்னா ஆகாஷ் தான் பார்த்தோம்னா ரேஸுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அதனால் அது ஈஸி டார்கெட்டாக இருக்கும். அப்படிங்கிறனால ஆகாசை தான் எதுவும் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ முரளியை பற்றி இருக்கக்கூடிய உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சங்கர் வாய் திறந்து உண்மையை பேசினா மட்டும்தான் உண்மையை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இப்போதைக்கு அந்த ட்ராக்கை கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. ஏன்னா இப்போதைக்கு அதை கொண்டு நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ அஞ்சலி குழந்தை பிறக்கிறதுக்கே பார்த்தா சம்மதிக்க மாட்டாங்களா, அப்படி ஒரு கெட்டவனோட குழந்தையை நான் பெற்றுக்கணும்னு விரும்பல அப்படி இப்படிங்கிற மாதிரி வேறு ட்ராக்கை ஸ்டோரி போயிடும்ல. அதனால் இப்போதைக்கு அதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. இப்போதைக்கு அந்த குழப்பம்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அடுத்து அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மூமெண்ட்டை கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக யாருக்கோ ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு தெலுங்கு வெர்ஷனில் இருக்க மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்துடலாம். தெலுங்கு வெர்ஷனில் அப்படி பார்க்கும்போது ராகவுக்கு தான் முதல் ஆக்சிடென்ட் ஆகிடும். வீல் சேரில் தான் உட்காந்து போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். கூட பார்த்தா அபி தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ராக் இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடியுது. நாளைக்கான ப்ரொமோவில் அது சம்மந்தமாக சூப்பரான ஒரு ஹிண்ட் கொடுத்து ப்ரொமோ கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி சொதப்பலான ஏதாவது ஒரு ப்ரொமோ அப்படியே யோசிக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு கொடுத்து நம்மளை குழப்பி விட்டாங்கன்னா நம்மளால் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியை யோசிக்க முடியாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஏதாவது ஹிண்ட், உங்களுக்கு ஏதாவது ஹிண்ட் தெரிஞ்சு அப்படின்னாக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை வச்சு நம்ம பேசலாம். அப்படி இல்லைனா நம்ம ஈவினிங்குள்ளார அது வேறு ஏதாவது ஒரு தகவல் தெரிஞ்சுன்னா ஈவினிங் இன்னொரு புறமா பேசி நம்ம கொஞ்சம் அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பேசலாம் தொடர்ந்து. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.